இதை பேச வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா மரியாதைக்குரிய நடிகர் பார்த்திபன் அவர்கள் நெஞ்சில் பட்டதை துணிச்சலோடு பேசக்கூடிய திராணி கொண்ட ஒரு மனுஷன். ஒரு நிகழ்ச்சியில நடிகை த்ரிஷா அவர்களுடைய புகைப்படம் காட்டப்படுகிறது. அவர் அதை பார்த்த உடனே, அவர் எப்பவுமே அவருடைய எல்லல் துணி இருக்கும், ஒரு நக்கல் துணி இருக்கும், ஆனா அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். அப்படி சட்டுன்னு அடிப்பாரு, சரக்குன்னு குத்தம். அப்ப என்ன பண்ணிடுறாரு, இந்த குந்தவை வீட்டுல குந்த வச்சா பல பிரச்சனைகள் முடிஞ்சிடும். உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக, தமிழ்நாட்டு பெண்களுடைய குரலாக, தமிழ்நாட்டுடைய லட்சக்கணக்கான இளைஞருடைய குரலாக, சொல்ல போனா தாவேகா காரனுடைய குரலாகவே அவர் பேசிட்டாரு. தாவேகா காரன் அத்தனை பேர் சொன்னா, அக்கா தயவு செய்து இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் வீட்டுல இருக்கா, தயவு செய்து அதாவது இன்ஸ்டால போட்டு தொலைச்சிடாத, உன் வாயை மூடு, ஆத்தா தாயே சீதேவி உன் வாயை மூடு, நீ ஏதாவது போட்டு தொலைச்சிடாத, நீ ஏதாவது போட்டா போடாத. இந்த மாதிரி என் கணவரோடு இவர் 2 பேரும் சேர்ந்து புகைப்படம் போடுவதால் நானும் என் பிள்ளைகளும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த விவாகரத்துக்கே சங்கீதா அவர்கள் போயிருக்காங்க. அப்ப ஒட்டுமொத்தமான தாவேக்காரனே த்ரிஷாவை நோக்கி கேட்ட கேள்வி, தயவு செய்து அமைதியா இருந்தா. அதைத்தான் இந்த குந்தவை வீட்டுல குந்த வச்சா நல்லா இருக்கும்னு பார்த்திபன் சொல்லிட்டாரு. உடனே த்ரிஷா ரியாக்ட் பண்றாங்க. கடைசி நேரத்துல நிகழ்ச்சியில என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க, சொல்லி இதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, இது உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு உள்நோக்கத்தை த்ரிஷா கற்பிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், பார்த்திபன் உங்களை பத்தி பேசின உடனே ரியாக்ட் பண்ற மரியாதைக்குரிய த்ரிஷா அவர்கள், மரியாதைக்குரிய பாஜகவுடைய மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல விஜய் குறித்தும் உங்களை பற்றியும் பேசும்போது அதற்கு ஒரு பக்கம் அறிக்கை விட்டு ரியாக்ட் செய்த நீங்கள், நானும் அதை நான் கண்டிச்சேன், நயினாருடைய செயல்பாடை கண்டிச்சேன். அதற்கு ரியாக்ட் பண்ண நீங்க மரியாதைக்குரிய மன்சூர் அலிகான் அவர்கள் லியோ படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்லயோ ஆடியோ லான்ச்லயோ இந்த மாதிரி லோகேஷ் கனராஜ் மேல எனக்கு வருத்தம் இருக்கு, த்ரிஷா கூட மாதிரி ஒரு ரேப் சீன்லாம் எனக்கு வைக்காம விட்டாரு, அவரு இயல்பா சொல்றாரு. அவர் படத்துல இந்த மாதிரி வில்லன் நடிச்சவரு, அதனால சொல்றாரு ரேப்னா ரியல் ரேப்பா, அது படத்துக்கு டூப் தானே. அவர் ஒரு இதுல சொல்றாரு, வைக்கல இப்படிதான் ஒரு பெண்ணை கேவலப்படுத்துவீங்களா, அசிங்கப்படுத்துவீங்களா, இது ஒரு நல்ல நடிகருக்கு, மூத்த நடிகருக்கு அழகா அப்படின்னு நீங்க உடனே ரியாக்ட் பண்றீங்க. இப்படி பொட்டி பொத்தி வளர்த்த புள்ள மேகாலா, அதனால வெக்க விட்டு போகலங்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் பேசினார் ரியாக்ட் பண்ற நீங்க, மன்சூர் அலிகானுக்கு ரியாக்ட் பண்ற நீங்க, இன்னைக்கு அண்ணன் பார்த்திபன் அவருடைய கேள்விகளுக்கு ரியாக்ட் பண்ற நீங்களும் மரியாதைக்குரிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் திருமணத்துக்கு போனபோது ஒரே மாதிரியான உடையை போட்டுக்கொண்டு ஒரே கார்ல ஒன்றாக நீங்கள் போவது உங்கள் உரிமை. அது குறித்து ஒட்டுமொத்தமான சமூக ஊடகங்கள்ல, ஒட்டுமொத்தமான மீடியாக்கள்ல, ஒட்டுமொத்தமான தாவேக்காட தொண்டர்களும் கொதித்தெழுந்த பொழுது, இல்லை 2 பேரும் கார்ல தற்செயலா போனோம், 2 பேரும் தற்செயலா ஒரே மாதிரி உடை உடுத்தணும், 2 பேருடைய காமன் ஃப்ரெண்ட் அவங்க, அதனால நாங்க போனோம்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்ல முடியல, சொல்லுங்க, சொல்லி பாருங்க, அப்புறம் தெரியும்.